ஹலோ மக்களே, இது உங்கள் ராக்கெட் ராகினி. என்ன பாஸ், இன்னைக்கு February 21, 2026. திருச்சிராப்பள்ளி ஆலம்பட்டி புதூர்ல நடக்கிற நாம் தமிழர் கட்சி மாநாடு வெறும் கூட்டமில்ல, அது ஒரு குவாலிட்டி புரட்சி. 234 தொகுதியிலையும் படிச்ச பசங்களை வேட்பாளரா நிறுத்தி எங்க கிட்ட பிளான் இருக்கு, படிப்பு இருக்குன்னு சீமான் அண்ணன் இன்னைக்கு நிரூபிக்க போறாரு. இதோ அந்த 7 ஜொலிக்கும் தகவல்கள். 1. மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு என்ற பெயரில் திருச்சி அருகே ஆலம்பட்டி புதூரில் இன்று மாலை நாம் தமிழர் கட்சியின் பிரம்மாண்ட மாநாடு நடைபெறுகிறது. 2. இந்த மாநாட்டின் ஹைலைட்டே 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வேட்பாளர்களையும் சீமான் ஒரே மேடையில் இன்று அறிமுகம் செய்ய உள்ளார். 3. வேட்பாளர் பட்டியலில் பெரும்பாலானோர் பட்டப்படிப்பு முடித்த இளைஞர்கள் மற்றும் பெண்கள். 111 ஆண்கள் 117 பெண்கள் என்ற சம உரிமை தத்துவத்தை இந்த முறையும் சீமான் கடைபிடித்துள்ளார். 4. நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலுக்கு தேர்தல் அறிக்கை மேனிஃபெஸ்டோ வெளியிடாது. அதற்கு பதிலாக செயல் திட்ட வரைவை புத்தகம் மற்றும் வீடியோ வடிவில் இன்று வெளியிடுகிறது. 5. பிளாஸ்டிக் பயன்பாட்டை முற்றிலுமாக தவிர்க்க மாநாடு நடைபெறும் இடம் முழுவதும் குழாய்கள் மூலம் குடிநீர் விநியோகம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 6. நான் எந்த தொகுதியில் போட்டியிடப் போகிறேன் என்ற ரகசியத்தை சீமான் இன்று மாலை தனது உரையின் போது அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. 7. முதியவர்கள், பெண்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கு என தனித்தனி இருக்கை வசதிகளுடன் 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பாஸ், சீமான் அண்ணன் இன்னைக்கு மாநாட்டுல ஒரு முக்கியமான விஷயத்த அழுத்தமா சொல்ல போறாரு. இன்னும் 12 வருஷம்தான் பூமிக்கு வாழ்நாள். மரத்தை நட்டு நீரை சேமிக்கலனா நம்ம சந்ததுக்கு எதிர்காலமே இல்லைங்கிற அந்த சுற்றுச்சூழல் அரசியல தான் 2026 பிரதான ஆயுதமா அவர் கையில எடுத்திருக்காரு. கண்ணா, அரசியல்ல இத்தனை பேரானு எல்லாரும் கேட்கலாம், ஆனா படிச்ச பசங்களான சீமான் மட்டும்தான் கேட்பாரு. 234 பட்டதாரிகளும் ஒரே மேடையில நிக்கிற அந்த பவர்ஃபுல் காட்சியை பார்க்க ஒரு பெரிய விசில் போட்டு வெயிட் பண்ணுவோம் பாஸ். It's not just a political rally, it's a showcase of intellectual power where educated youth are taking on traditional politics under Seeman's leadership boss. சீமான் எந்த தொகுதியில நின்னா கெத்தா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்க. திருச்சி மாநாட்டுல நடக்கிற நிமிஷத்துக்கு நிமிஷம் அப்டேட்ஸ்க்கு ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்லுவோம், குயிக்கா சொல்லுவோம். This is Rocket Rangini signing off. Keep watching. Bye bye. ஒரு விசில் போடுங்க பாஸ்.